ஒரு தந்தைக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் திருமண கடையில் என்னை பற்றி திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த அப்பாவுக்கு தெரியும். தந்தைகள் இதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. அம்மாக்களை போல அப்பாக்கள் தங்களுடைய தியாகங்களை அவர்களிடம் சொன்னதே கிடையாது. திஸ் இஸ் அ ஏஜ். நீங்கள் அப்பாவெல்லாம் எதிரின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். அதனால அப்பா மேலே அவ்வளோ கோவம் வரும். அப்பா அப்படியே இவன் திட்ட ஆரம்பிச்சானா அவனுக்கு எங்கள் அப்பா அப்படி தான், உங்கள் அப்பா அப்படி தானே அப்படிம்பார். ஒரு ஆண் பிள்ளைக்கு 100 ரூபாய் காசு தரதுக்கு ஒரு தந்தை யோசிப்பதன் பின்னால் தன் குடும்பத்தை பற்றி இவர் நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அம்மாக்கள் அதை சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு பின்னைக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உறவுகளை, இந்த சமூகத்தை காப்பாற்ற பொறுப்புள்ளவன் அவன் தான். ஒரு 100 ரூபா காசு ஈஸியாக வருதுன்னு அவன் நினச்சிட்டானா பணத்தின் மீது அவனுக்கு மரியாதை போயிடும். பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு அவன் கெட்டு போயிடுவான். இந்த குடும்பம் அழிஞ்சு போகுன்னு பயப்படுறார். அதனால அவர் தந்தை 100 ரூபாய் காசு பாக்கெட்டில் இருந்து கூட நாளைக்கு தாரேன் 2 நாள் கழிச்சு கொடுக்குறான். நீங்கள் திட்டுவீங்கலாம் அவருக்கு தெரியும். என் பிள்ளை என்னை எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, எதிரியா நினைச்சு எதிர்காலத்தில் என்னை காப்பாற்றாட்டியும் பரவாயில்ல, என்னை திருமண டீ கடையில் உட்காந்து திட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்தால் மட்டும் போது நினைக்கிற அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. ஆனால் அது யாரும் என்டாஸ் பண்ணதே கிடையாது. லைஃப்பில் நிறைய விஷயம் நீங்கள்லாம் வளர்ந்து ஆளாகி பெரிய பிள்ளையாய் நீங்கள் அந்த பதவிக்கு வர போன்ட்டு தான் தெரியும். பாஸ் இப்படி பேசுகிறீங்களா பாஸ், ஆனால் என் தங்கச்சி கேட்டால் உடனே எங்கள் அப்பா காசு கொடுப்பார் பாஸ், கொடுப்பாரு தான். அப்பாக்கள் பெண் பிள்ளைகளை வச்சு கொஞ்சுவாங்க தான். அம்மாக்கள் அந்த உண்மையும் சொல்லி தொலையலாம், சொல்லவும் மாட்டீங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிற பிள்ளை போகிற இடத்துல எப்படி இருப்பாலோ தெரியாது. இருக்க வரைக்கும் என் மகளை நான் ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அப்பா நினைக்கிறான். இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த உண்மையை அம்மாக்கள் சொல்லிட்டீங்கன்னா அதனால தான் அப்பா அப்படி பண்ணுறாரு விடுங்கடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்பாவுக்கும் அப்பாக்கள்கிட்ட நேராக போய் பேசுவாங்க பிள்ளைங்க. எனக்கு 1000 ரூபா பணம் வேணும், அல்லது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு இந்த புக்கு வேணும், நேராக போய் அப்பாட்ட உட்காந்து கேட்க முடியும். ஆனால் அம்மாங்கிற ஒரு இடையில் ஒரு ஆளை வச்சு தான் ஆண் பிள்ளையால் அப்பாட்ட போக முடியுங்கிற நிலைமையை இன்னமும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கு ஒரு நெருக்கம் வேணும். அவன் தான் வெளிப்படையாக நிறைய விஷயத்தை பிள்ளைகள்கிட்ட பேச முடியும். அம்மாக்கள் கண்ணில் பசங்க செல்லத்தில் ஏமாத்திடுவானுங்க, அப்பாக்களை பசங்களால் ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆணுக்கு இன்னொரு ஆணை நல்லா தெரியும். தம்பி இந்த தப்பு நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சட்டையை பிடிச்சி கோத்துருவார். நீங்கள் ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரிக்காதீர்கள். இங்கே நடந்து கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் பிரித்து வைப்பதும் கூட ஒரு காரணம் தான். பையனை தன்னுடைய கண்காணிப்பில் வச்சிருக்கக்கூடிய அப்பாவுக்கு ஒரு பையன் இப்படி நடந்துக்கிறானா என்ன பண்ணுறான்னு அவரால் கண்டுபிடிச்ச முடியும். டக்குன்னு சட்டையை பிடிச்சி தம்பி இது தப்புடா, இது செய்யாதுன்னு சொல்லிடுவார். அம்மாக்கள் லேசாக பையன் முகம் சுருங்கினாலே கண்ணு வாடினாலே ஐயோ நாளைக்கு என்ன வச்சு காப்பாற்ற பொருள் அழுகாதுன்னு அநியாயத்துக்கு செல்லம் கொடுக்காதீங்க. ரைட்டு தானே? அது நல்லது இல்லை. நாளைக்கு இப்படி ஒரு பொண்ணு எந்திரிச்சு கேள்வி கேட்பாலே, அதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறீங்க? இந்த ஊருக்கு நான் நிம்மதியாக வெளியில் போக முடியாது, அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் எந்திரிச்சு கேட்குது, அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? நாளைக்கு பண்ணுற எல்லாத்தையும் நாமளே பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வர்றப்ப மட்டும் பேசிகிட்டு இருக்கிறதுல கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கவும் பெண்ணை பாதுகாப்பதான் ஆணின் பொறுப்பு என்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி உன் அப்பா உன் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கிறாரோ அது மாதிரி நீ சாகிற வரைக்கும் உன் தங்கச்சியை பார்த்துக்கணும்டா, அது உன் பொறுப்புடான்னு சொல்லுங்கள் அண்ணங்காரன்ட்ட. அதை விட்டுவிட்டு அவன் போயிடுவாடா நாளைக்கு நான் தான் உனக்கு இருக்கேன்னு சொல்லாது. இந்த என்ன அரசியல்? உலகத்தின் உலக அரசியலை விடலாம் பெரிய அரசியல் அம்மாக்களின் அடிப்படை அரசியல். டோன்ட் டூ திஸ். இது ஏதோ சின்ன வேலையை நினச்சிட்டு இருக்கீங்க. இது வேற ஒரு மனநிலை உருவாக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்குன்னு ஒரு அண்ணனுக்கு தோணணும். அந்த எண்ணம் வர்றப்போ தான் அந்த பிள்ளையை எவனோ ஒருத்தனுக்கு தங்கச்சி தானேங்கிற எண்ணம் வரும். வீட்டுக்கு இருக்க பொம்பளை பிள்ளை அடிக்கணும்டா குத்தணும்டாங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதே தான் அவனுக்கு அங்கே வெளியிலையும் தோணும். டோன்ட் டூ தட். நான் சுற்றி நிறைய விஷயங்கள் தேடி பேசிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். காரணம் நான் சில விஷயங்கள் பேசணும் வந்தேன், நீங்கள் சில விஷயம் எங்கிட்ட சொன்னீங்க. And moreover, since there are guys at the age of 17 and 18, I just wanted to share a few things with you people because this is an opportunity for me to express my feelings because இந்த மாதிரியான டயஸில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்ப சில விஷயங்கள் நம்ம கட்டாயமாக கம்யூனிகேட் பண்ணோம். அதனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு தலைப்புகளை நான் தொட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் மறுபடியும் 4-5 முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது அந்த பிரச்சனை வருகிற போது மட்டும் வெளியே பேசுவது கிடையாது. அந்த பிரச்சனை எப்பொழுதுமே வராமல் இருப்பதற்கான சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கிறது. ஆகவே படித்தவர்கள் அரசியல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வருகிற போது நேராக களத்தில் போய் நில்லுங்கள். 2வது முக்கியமான விஷயம், ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வேறு பிள்ளைகளாக வளர்க்காதீர்கள். ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை பேணி காக்க வேண்டியவருடைய பொறுப்பு என்று ஒரு ஆண் பிள்ளைக்கும் சொல்லுங்கள். பெண்ணை பிண்டமாக பார்க்கிறவனை ஒதுக்கி வையுங்கள். அழகின் பொருட்டு உங்களை ஆராதிப்பவனை தள்ளி வையுங்கள். அறிவின் பொருட்டு உங்களை மதிக்கிறவனை பக்கத்தில் வையுங்கள். 3வது முக்கியமான விஷயம், உலகத்துடைய சர்வதேச அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். விவசாயம் உங்களுக்கு காக்கப்பட வேண்டும் என்றால் உலகத்துடைய எல்லா நாடுகளும் விதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கையில் வைத்திருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்கணும், விவசாயியை ரெஸ்பெக்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் கிரீன் டிபி வைக்கிறது மூலமாக ஒரு விவசாயத்தை காப்பாற்ற முடியாங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். 4வது, வெறும் இமோஷனலாக மட்டும் இருக்காதீங்க. நீங்களாம் இன்றைக்கி க்ரோன் அடல்ட், வாழ்க்கையில் அடுத்தடுத்து பெரிய கமிட்மெண்ட்டை சந்திக்க போகிறீங்க. இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய போவது நீங்கள் தான். ஆனால் அந்த பொறுப்புணர்வோடு இந்த சமூகத்தை அணுகுங்கள். நீங்கள் சின்ன பிள்ளை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 5வது முக்கியமான விஷயம், நீங்கள் மெஷினோட போட்டி போட போகிற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்போ கலெக்டிவ்லி ஒன்றா இருக்கணும். நாமெல்லாம் ஒன்றா இருக்க மாட்டோங்கிற நம்பிக்கையில் தான் உலக நாடுகள் நம்மளை பிரித்து வைக்கிறானுங்க. உள்ளூர்காரனு பிரித்து வைக்கிறான். எப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து நிற்கிறீங்களோ அன்றைக்கி நானாகவே நம்ம மேலே வந்துடுவோம், பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிடுவோம். 6வது முக்கியமான விஷயம், தப்பு நடந்தால் நேராக போய் தட்டி கேளுங்க. ஜஸ்ட் வாய்ஸை மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு பின்னால் போயிட்டு புலம்பக்கூடிய ஒரு ஆளாக உங்களை உட்காராதீங்க.
எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடிய, எல்லாரையும் வளர்த்திருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் மகர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் இந்த உலகத்துடைய பெருமாற்றங்களை செய்ய போகிறவர்களோட தன்னம்பிக்கை ஒரு லீடர் போல போங்க, ஒரு ஸ்டூடெண்ட் போல இருக்காதீங்க. உங்கள் அறிவு சந்தைக்கானதா இந்த சமூகத்திற்கானதா என்பதை தீர்மானியுங்கள். மாற்றத்தை உங்களால் செய்ய முடியும் என்று நான் உங்களை நம்புவதைப் போலவே நீங்களும் நம்புங்கள். This is just 10 points. I just wanted to share with people. சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.